அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸோட ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும். இந்த சிக்கன் குழம்புக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அம்மியில் அரைச்சி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் மஞ்சத்தூள்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம். மசாலாவை வறுத்து எடுக்க கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான உடனே அடுப்போட தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதை கூடவே 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 மராத்தி மொக்கு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, கொஞ்சம் கல்பாசி அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு மசாலா எல்லாம் செவந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா செவந்து வறுபட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுபட்டு வரணும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறி வரட்டும். வறுத்து ஆற வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மி இருந்தால் அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதே மசாலாவை மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை அரைச்சதுக்கப்புறம் எந்த பக்குவத்தில் மசாலா அரைக்கணும்னு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலாவை நல்லா அம்மியில் மைய அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ அரைச்ச மசாலாவை அம்மியிலேருந்து பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு செய்ய போயிடலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் குழம்பு வைப்பீங்களோ அந்த பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடான உடனே 1 துண்டு பட்டை, 1 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, அது கூடவே 1 பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 15 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 1 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இது வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதன் கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வந்த உடனே 1 தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்து தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி விடுங்க. சிக்கனை சேர்த்து 2 நிமிஷமாக நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து சிக்கனோட நல்லா 1 நிமிஷத்துக்கு பிரட்டி விடுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து குழம்பை நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க. கலந்து விட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. நம்ம தேங்காய் முந்திரி பருப்புலாம் அரைச்சி சேர்த்துறதுனால அடி பிடிக்கும். இது கொதிச்சு வரட்டும்.
குழம்ப கொதிக்க விட்டு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் கூட நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட இப்போ பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மணக்க மணக்க செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் மிஸ் பண்ணாம ஒரு வாட்டி செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போ நீங்கள் சிக்கன் எடுத்தாலும் இதே முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.